கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை, உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்கிற வார்த்தையின்படி, எபிரேயர் 13:21 படி இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவா. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது, பிள்ளை இல்லாதவர்களுக்கு முதல்ல பிள்ளைகளை கொடுப்பார்கள். அப்போ தான் இந்த வசனம் முதல்ல கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். ஸோ தடைகள் நீங்கி திருமண காரியம், அதை தொடர்ந்து குழந்தை பாக்கியம், அதை தொடர்ந்து தான் அந்த குழந்தைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஸோ இந்த வசனத்துக்கு பின்னணியில் இருக்கிற 2 பிளஸ்ஸிங்கையும் சேர்த்து இதோட இணைச்சி திரியேக தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தர்றார். சரியா? சரி, உன் பிள்ளைகள்லையும் ஒரு சிலர் அல்ல கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒரே வீட்டில் 2 பிள்ளைகள், மூத்தவன் இளையகுமாரன். அவனுக்கு இளையகுமாரனுக்கு கெட்டகுமாரன் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்தது, இந்த இளையகுமாரனையும் கர்த்தர் திருத்தி கொண்டு வந்தார். மூத்தவன் ஏற்கனவே குணசாலியாக கூடாரவாசியாக தான் இருந்தான். ஒருத்தன் வனவாசியாக சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு கெட்ட குமாரன் இளையகுமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த செல்வங்களை எல்லாம், தகப்பன் கொடுத்த செல்வங்களை எல்லாம் கொண்டு போய் வேசிகளுக்கு கொடுத்து காலி பண்ணிட்டு வந்துட்டான். ஆனாலும் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. வசனத்தின்படி அவனை ஆண்டவர் போதிச்சார். உபத்திரவத்தின் மத்தியிலே போதித்தார். போதித்து போதனையின் உச்சக்கட்டம்தான் அவங்க அப்பா வீட்டை குறித்த ஞாபகம். அதன் பிறகு தான் அவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறான். அதன் பிறகு தான் ஒரு டிசிஷன் மேக்கிங். அதான் ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிற காரியம். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்றான், ஃப்ரீயாக சாப்பிட்டு போகிறான், நான் இங்கே பன்னிகளுக்கு கொடுக்குற தவிடு கூட இல்லாமல் கிடக்கிறேன். உணர்வு, அதான் கர்த்தர் போதிக்கிறது. இன்றைக்கி இதே மாதிரி ஒரு ஜங்ஷனில் எந்தெந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலை, குடும்பத்திற்கு மனநோவு உண்டு பண்ணிட்டு அவங்கள சந்தித்து ஆண்டவர்களை வீட்டுக்கு கொண்டு வருகிற நாள். எப்படி அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி அவங்க அப்பாட்ட சரண்டர் ஆகி ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணானோ, அதே போல் எந்த பிள்ளைகள் கர்த்தர் போதிக்கிறதற்கு தங்களை விட்டு கொடுக்கலையோ அவர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து உணர்வடைய வச்சு வீட்டுக்கு கொண்டு வருவார். அதிசயத்தை பார்ப்பீங்க. சரி, இன்றைக்கி நல்ல ஒரு சாட்சி நம்ம கேட்கலாமா? சகோதரி லில்லி ஃப்ரம் ஓசூர். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மகன் பெயர் ஜோசப், மகள் பெயர் சரண்யா. இருவரும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலையாலும் என்னுடைய மகனுடைய குடிப்பழக்கத்தினாலும் குடும்பம் பிரிந்து விட்டது. இந்த நிலைமையில் ஒரு நாள் காலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில் பேசினார். அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த வார்த்தை எனக்காகவே சொன்னது போல இருந்தது. அன்று இரவு 10 மணிக்கு யூடியூப் வழியாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் பேசிய தேவ செய்தியின் வழியாகவும் ஆண்டவர் என்னுடன் பேசினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் அவர்கள் சொன்னது போலவே என்னுடைய பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தரே என்னுடைய பிள்ளைக்கு போதித்து வழி நடத்தியதற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி அந்த குடும்பத்தை குட்டி பரலோகமாக மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். சரியா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் என் பிள்ளைகளுடைய வீட்டில் யார் யார் வன சஞ்சாரிகளாக சுற்றிட்டு இருக்கிறாங்களோ அவர்களை குணசாலியாக கூடாரவாசியை மாற்றி கர்த்தர் அவர்களுக்கு போதித்து ஆலோசனைகளை சொல்லி உணர்வடைய வைத்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதன் நிமித்தம் இடிஞ்சு கிடக்கிறவருடைய குடும்பம் கட்டப்படட்டும், பிரிந்து கிடக்கிறவருடைய குடும்பம் மறுபடியும் ஐக்கியப்படட்டும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையானது, இன்பமானது என்று சொன்னீரே. அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அங்கே ஆசீர்வாதம் இருக்கட்டும், ஐக்கியம். அதை தொடர்ந்து ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பத்தில் தாராளமாய் கிடைக்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் குடும்பம் இன்று முதல் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.